இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 தீமோத்தேயின் புத்தகத்தின் முன்னுரையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 தீமோத்தேயு வேதாகமத்தின் 54வது புத்தகமாகவும் புதிய ஏற்பாட்டில் 15வது புத்தகமாகவும் காணப்படுகின்றது. 6 அதிகாரங்களையும் 113 வசனங்களையும் கொண்டது இந்த புத்தகம். இதை எழுதியவர் பரிசுத்த பவுல் என்று நம்பப்படுகின்றது. பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதின இந்த நிருபம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் எழுதின கால வரிசையை நாம் பார்ப்போம் என்றால், கிபி 52ஆம் ஆண்டில் 1 தெசலோனிக்கேயரையும் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தையும் எழுதுகின்றார். அதைத் தொடர்ந்து அதே 52ஆம் ஆண்டு கொலோசையர் நிருபத்தையும் எழுதுகின்றார். 55லிருந்து 57க்குள்ளாக கலாத்தியர் நிருபத்தை எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் புத்தகத்தையும் 2 கொரிந்தியர் புத்தகத்தையும் 57ஆம் ஆண்டுகளிலேயே எழுதியிருக்கின்றார். ரோமாபுரியாருக்கும் கிபி 57ஆம் ஆண்டில் இந்த நிருபத்தை எழுதியிருக்கின்றார். 62ஆம் ஆண்டுகளிலே எபேசியர் நிருபத்தையும் பிலிப்பியர் நிருபத்தையும், 63ஆம் ஆண்டிலே பிலமோன் நிருபத்தையும், 64லிருந்து 65ற்குள்ளாக எபிரேயர் நிருபத்தையும், 65ற்குள்ளாக தீத்து, 1 தீமோத்தேயு ஆகிய புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார். 66லிருந்து 67க்குள்ளாக தன்னுடைய மரணத்திற்கு சற்று முன்பாக 2 தீமோத்தேயு புத்தகத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் போதக ஊழியத்தை குறித்து எழுதின முக்கியமான 3 கடிதங்கள் தான் தீத்து, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு. அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே தான் அடுத்து விட்டு செல்லுகின்ற தலைவர்களுக்கு தான் சொல்ல வேண்டிய சத்திய முக்கியமான காரியங்களை குறித்து தீர்க்கமாய் எடுத்துரைத்த இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இது ஊழியக்காரர்களுக்கென்று எழுதப்பட்டிருந்தாலும் ஆண்டவரினால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் சரி செய்து கொள்வதற்கு இது நமக்கு பேருதவியாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய விசேஷித்த பிரதிநிதியாக எபேசு சபைக்கு அனுப்பியிருந்தார். ஆகவே எபேசு சபையை எப்படி கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்பதை இளம் வாலிபராய் இருந்த தீமோத்தேயுவுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த நிருபத்தை எழுதியிருக்கின்றார். 1 தீமோத்தேயும் 2 தீமோத்தேயும் சேர்த்து சுவிசேஷத்தை தூய்மையாய் காத்து கொள்வது எப்படி என்ற செய்தியை இது சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் மிகவும் மேலான மதிப்பையும் அதை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு பிசாசு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதன் தலைவர்களை எப்படி தாக்குவான் என்பதையும், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற தேவ மனிதர்களுடைய உயர்தரமான தகுதியையும் இது வலியுறுத்துகிறது. ஒரு சபையை பொறுப்பேற்று நடத்துகின்ற ஆயர், போதகர் அவர்கள் தங்கள் சபையிலுள்ள ஆண்கள், பெண்கள் ஆகிய இரு பாலாரிடமும் மற்றும் எல்லா வயதினரிடமும் சமுதாயத்தில் உள்ள மற்ற குழுவினரிடமும் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை மிக திட்டவட்டமாக தெளிவாக அதன் வரிமுறைகளை இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மற்றவர்களோடு எப்படி பழக வேண்டும், எப்படி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த புத்தகத்திலிருந்து ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த புத்தகம் நமக்கு கற்பிக்கின்ற வாழ்க்கை பயனீடுகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, தலைவர்களாய் இருப்பவர்கள் நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பயிற்றுவிப்பது அவசியம் என்பதை 1ஆம் அதிகாரத்தின் 1, 2 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி தீமோத்தேயுவை தன்னுடைய குமாரனாக வர்ணித்து அடுத்த கட்ட ஊழியத்தை கொண்டு செல்வதற்காக இளைஞர்களை பயிற்றுவித்திருந்தார். நாமும் அப்படியே கிறிஸ்துவின் ஊழியத்திலே அடுத்த கட்ட தலைவர்களை பயிற்றுவித்து தேவ ஊழியத்தை பொறுப்பு கொடுக்க வேண்டும்.
இரண்டாவதாக, வேதத்தின்படி சரியான பயனுள்ள உபதேசங்களை கற்று நன்கு புரிந்து கொண்டு பேச வேண்டும். 1ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று சொல்லுகின்றார். அதே போல 7வது வசனத்திலே, தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே வேதத்தை கற்று அதிலுள்ள பயனுள்ள உபதேசங்களை புரிந்து கொண்டு போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்ற செய்தியை கற்றுக்கொள்ளுகின்றோம். 3ஆவதாக, சுத்தமான நல்ல இருதயம், நல் மனசாட்சி, மாயப்பற்ற விசுவாசம் ஆகியவைகளில் பிறக்கும் அன்பு மிக முக்கியமானது என்பது நமக்கு கற்றுக்கொள்ளுகின்ற பாடமாய் அமைகின்றது. 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 18வது வசனத்திலே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆகவே சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அன்பு இவைகளை நாம் என்றைக்கும் கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 4ஆவதாக, எல்லா மனிதருக்காகவும் நாட்டை ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்கவும் நன்றி செலுத்தவும் வேண்டும் என்பதை இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நாட்டை ஆளுகை செய்கின்ற அனைவருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 5ஆவதாக, தகுதியான ஆடை அணிவதும் உள்ளான அழகுள்ளவர்களாயிருப்பதும் அவசியம் என்பதை 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். எப்படி பெண்களானாலும் ஆண்களானாலும் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்ற தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆவதாக, 3ஆம் அதிகாரத்தின் 1-13 வரைக்கும் நாம் படிக்கும்போது பல்வேறு விதமான ஊழியருடைய தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-7 வரைக்கும் உள்ள பகுதியிலே 15 விதமான ஊழியருடைய தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கெடுக்கின்ற நமக்கும் இப்படிப்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மிடம் இல்லாத தகுதிகளை நாம் நமக்குள்ளாக காத்து கொள்வதற்கு உருவாக்குவதற்கு கர்த்தருடைய பலனை சார்ந்து நிற்போமாக. 7ஆவதாக, இளமையில் கர்த்தரிடம் சேர்ந்துள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் கற்றுக்கொள்ளுகின்றோம். 12வது வசனத்திலே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்றவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக இளமையிலே வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 8ஆவதாக, பாரபட்சம் காட்டுதல் கூடவே கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 5ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலே, நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும்
உன்னை காத்து நடக்கும்படி உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தர் நமக்கு பொறுப்புகளை தந்திருக்கின்றார். நாம் ஒருபோதும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம். 9வதாக, தவறாக போதிக்கிறவர்களை விட்டு விலக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வரைக்கும் நாம் படிக்கும்போது, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆகவே தவறாக போதிக்கிறவர்களோடு தொடர்ந்து இருக்காதபடி அவர்களை விட்டு விலக நாம் அழைக்கப்பட்டோம். 10வதாக, பொருளாசை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கூடவே கூடாது. 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும், 17ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் நாம் படிக்கும்போது இதை கற்றுக்கொள்ளுகின்றோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது போதும் என்று நாம் வாழ வேண்டும். 11வது, தேவனுடைய மனிதர்களாகிய நாம் கைக்கொள்ள வேண்டியவைகள் எவைகள் என்பதை 6ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ மனிதர்களாகிய நாம் இப்படிப்பட்ட நற்காரியங்களை அடையும்படி நாட வேண்டும். 12வது, விட்டு விடாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விட்டுவிடாமல் விசுவாச போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டோம். 13வது, தவறான அறிவியல் கொள்கைகளை நம்பக்கூடாது. அதாவது டார்வின் படிமுறை வளர்ச்சி கொள்கை போன்றவற்றை நாம் நம்பவே கூடாது. 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக. ஆகவே தவறான அறிவியல் கொள்கைகளை நம்பாதபடியும் அடுத்த தலைமுறைகளுக்கு இதை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் காணப்படுவோமாக. எபேசு சபையிலே தன்னால் அனுப்பப்பட்ட தீமோத்தேயுவுக்கு எழுதின இந்த நிருபம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் கர்த்தருக்குள்ளாய் வளருவதற்கும் போதிப்பதற்கும் ஏற்ற விதமாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஜெபத்தோடும் தியானத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கற்றுத்தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.